நேர்களே, ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அமெரிக்காவினுடைய நாடு இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஒரு தேசத்தை எப்படி இழுத்து மூடுறது, அதற்கான காரணம் என்ன? அமெரிக்காவினுடைய ஃபெடரல் எம்ப்ளாயிஸ் வில் கோ வித்தவுட் பே ஃபார் தி டியூரேஷன் ஆஃப் அ ஷட் டவுன். இதுதான் செய்தி. While the members of the Congress and Trump will still receive their salaries, in about 7,50,000 employees will be prolonged each day. The congressional budget officer, while other who work essential job, யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான பணிகளுக்காக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இனி பணியில் இருப்பார்கள். அதில் டிரான்ஸ்போர்ட்டேஷன், செக்யூரிட்டி, administration agents, air traffic controllers, federal law enforcement officers and members of the military will be forced to work without pay. புரிஞ்சுக்கிட்டா? இதில் நான் சொன்ன இந்த துறைகள் மட்டும்தான் இனி அமெரிக்காவில் வேலையில் இருப்பார்கள். குறிப்பாக அமெரிக்காவினுடைய பணமுடக்கத்தின் காரணமாக அமெரிக்க நாடு முழுமையாக இழுத்து சாத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி பணம்தான். தோழர்களே, ஏன் அமெரிக்காவில் இந்த நிலைமை வந்திருக்கு? உலகத்திலே கட்ட பஞ்சாயத்து செய்வாங்க. பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய நாடு மத்திய கிழக்கு வரைக்கும் போரிடுவதற்கு 30 லட்சம் கோடி ரூபாயை கொடுத்து பணத்தை கலெக்ஷன் பண்றதுக்கு ஜெலன்ஸ்கியோடு உக்ரைனில் பேச்சுவார்த்தை. இந்த அமெரிக்கா இன்றைக்கு இவ்வளவு பெரிய பணமுடக்கத்தில் ஏன் ஏற்பட்டது? நாம தெளிவா அந்த செய்தியை தாரோம். அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி ஊழியர்கள் பணிநிறுத்தத்தின் காரணமாக ஊதியம் இல்லாமல் இனி செல்லணும். ஏன் எந்தென்ன ஊழல்னா முதல்ல இங்கிலீஷ் நியூஸ்ல சொன்னேன். அமெரிக்காவினுடைய ஏர் டிராஃபிக், அமெரிக்காவுடைய மிலிட்ரி, இப்போ நான் உங்களுக்கு சொன்னல அதே தான் திருப்பி சொல்ல போறேன். மிக முக்கியமான அமெரிக்காவுடைய எசென்சியல் ஜாப்ஸ் யாரெல்லாம்? டிரான்ஸ்போர்ட்டேஷன், செக்யூரிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷன் 2 ஏஜென்சிஸ், ஏர் டிராஃபிக்ஸ் கண்ட்ரோலர்ஸ், விமான போக்குவரத்தினுடைய முக்கியம். இதெல்லாம் நிறுத்த முடியாது. ஃபெடரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அண்ட் த மெம்பர்ஸ் ஆஃப் த மிலிட்ரி வில் பி ஃபோர்ஸ் டு ஒர்க் வித்தவுட் பே. ஆனால் வேலை செய்யணும், பணம் கிடையாது. சரியா? ஆனால் வேலை பண்ணணும், பணம் கிடையாது. அது சமயம் ஒவ்வொரு நாளும் 7.5 லட்சம் ஊழியர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள் என்று காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்காவினுடைய நான் சொன்ன மாதிரி நிர்வாக முகர்கள், விமான போக்குவரத்து, இவர்களுக்கு தான் கூட்டாட்சி சட்ட அமலாக்கம், ஃபெடரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அதிகாரிகள், இராணுவத்தினுடைய உறுப்பினர்கள் பணம் இல்லாமல் வேலை செய்யணும். பணம் இல்லாமல் வேலை செய்யறது எப்படி? தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அமெரிக்க சட்டப்படி அரசாங்கம் மீண்டும் திறக்கப்பட்டவுடன் அவர்களுக்கு ஊதியம் கொடுக்கப்படும். இப்ப அமெரிக்கா தான் இழுத்து மூடியிருக்காங்க, இனி திறப்பாங்க கதவை. சில நேரம் கூட வேலை செய்யவில்லை. பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கான இழப்பீடு வரி செலுத்துவதற்காக $400 மில்லியன் செலவாகும் என்று சிபிஓ தெரிவித்துள்ளது. டாக்ஸ் பே பண்ணவங்களுக்கு இவ்வளவு பணம் செலவாகும். அமெரிக்கா ரொம்ப ஒரு கிரன்ச் சிச்சுவேஷன்ல இருக்கு. இந்த அரசினுடைய முடக்கத்துக்கு என்ன காரணம் புரியலையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஒன்றும் இல்லை, நான் மறுபடியும் சொல்றேன். ட்ரம்பும் காங்கிரஸும் நிதி ஒப்பந்தத்தை எட்ட தவறியதால் யுஎஸ் அரசாங்கம் முடங்கப்பட்டுள்ளது. இந்த பணி நிறுத்தம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பது நமக்கு தெரியவில்லை. ஆனா அமெரிக்காவினுடைய பிரதான கட்சிகள் ஒரு உடன்படிக்கைக்கு வர வேண்டும். ஜனநாயக கட்சியினர் சுகாதார பணத்தை, ஹெல்த் அந்த பணத்தை விரும்புகிறார்கள். அதாவது இது என்னன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸுக்கு பணத்தை கொடுப்பதற்கு ஜனநாயக கட்சி மானியம் கொடுப்பதற்கு விரும்புகிறது. அமெரிக்காவில் 2 கட்சி தானே இருக்கு. ஜோ பைடன் இருக்கக்கூடிய டெமோக்ராட்ஸ் மற்றும் இன்னைக்கு ட்ரம்ப் இருக்கக்கூடிய ரிபப்ளிக்கன். ஆனா ரிபப்ளிக்கன் டொனால்ட் ட்ரம்பு இந்த பணத்தை கொடுக்கிறதுக்கு விரும்பல. அதே நேரத்தில் குடியரசுக் கட்சியினர் தங்களை பிணை கைதிகளாக வைக்க மாட்டார்கள் என்று அவர்கள் வலியுறுத்துறார்கள். அவங்க பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இந்த பில்லு தான் இப்போ பாஸ் பண்றது தான் பிரச்சனை. சரி,
வாஷிங்டனுடைய அந்த கூட்டாட்சி ஃபெடரலுடைய ஃபண்டிங் எவ்வாறு நீடிப்பது என்பது குறித்து காங்கிரஸும் ஒயிட் ஹவுஸ்ல ஒரு உடன்பாட்டு எட்டிய தவறுனால தான் நேற்று நள்ளிரவு 12:01 அமெரிக்காவுடைய அரசு இழுத்து மூடப்பட்டது. ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குடியரசுக் கட்சி ரிபப்ளிக்கினுடைய காங்கிரஸ் இரு அறைகளை கட்டுப்படுத்துகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய லோக்சபா, அதே போன்று ராஜ்யசபா, அமெரிக்காவினுடைய காங்கிரஸ் மற்றும் செனட். காங்கிரஸ்ல அமெரிக்க ரிபப்ளிக்கன் கட்சிக்கு நல்ல மெஜாரிட்டி. ஆனா அந்த சபை இப்ப இன்னைக்கு தோல்வி அடைந்தது அமெரிக்க செனட்ல. செனட்ல 100 உறுப்பினர்கள்ல ஒரு மசோதா பாஸ் ஆகும்னா 60 எம்பிக்களுடைய ஆதரவை பெற வேண்டும். ஆனா இரு கட்சிகளும் இரு கட்சி மசோதாவை உருவாக்க தவறிட்டன. 1 மணி நேரங்களுக்கு முன்பு செனட் ஒரு ஜிபிஓ முன்மொழிவு மற்றும் ஜனநாயக முன்மொழிவு இரண்டையும் நேற்று அவர்கள் நிராகரித்துட்டார்கள். இப்ப நான் மறுபடியும் நான் உங்களுக்கு என்னுடைய கருத்தை சொல்றேன். செனட்ல பாஸ் ஆகாம இந்த மசோதா வெற்றி பெற முடியாது. 60 ஓட்டு எடுக்கணும். ஆனா எடுத்தது 55 எடுத்திருக்கிறாங்க டொனால்ட் ட்ரம்ப். டெமோக்ராட்ஸ் 45, 55 45 100. ஆனா 55 தானே கூடணும், அப்படி இல்லை. அங்குடைய லிமிட் 60 ஓட்டு எடுக்கணும். 60 எம்பிக்களின் ஆதரவை செனட்ல பெறணும். காங்கிரஸ்ல அவங்க தான் மெஜாரிட்டியா இருக்காங்க. அப்ப டெமோக்ராட் ஏழைகளுக்கான அந்த இன்சூரன்ஸ் மசோதாவுக்கு பணம் கொடுக்க விரும்பும் நேரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அதை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்கிற போதுதான் இந்த ஏனைய மசோதாக்களுக்கு ஆதரவு கொடுக்கப்படாமல் பணமுடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. 2018க்கு பிறகு இது முதல்ல 2வது நடக்கு. 1981 இருந்து இந்த சம்பவம் 15 முறை நடந்ததாக நமக்கு ஒரு செய்தி சொல்கிறது. இந்த பதவி காலத்தில் இது ஒரு 34 நாட்களில் ரொம்ப ரொம்ப நீண்ட ஒரு தலைப்பு, ஒரு நீட்டிப்பு. 2019ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் ஒரு தெளிவான பாதை இல்லாமல் முட்டுக்கட்டை எவ்வாறு தீர்ப்பது என்பது குறித்து 2 பேருமே ரொம்ப முரண்படுறாங்க, டெமோக்ராட்ஸும் ரிபப்ளிக்கும். இதனால நாட்டினுடைய வளர்ச்சி பெரும் பாதிப்பை அடைய போகிறது. எல்லா துறைகளும் அமெரிக்காவில் முடங்கியிருக்கிறது. ஊழியம் இல்லாமல் வேலை செய்ய பணிக்கப்பட்டிருக்கிறார்கள். 7.5 லட்சம் ஊழியர்கள் தினமும் பணியிடை செய்யப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் பட்ஜெட் அலுவலகம் இந்த செய்தியை தெளிவாக தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினுடைய போக்குவரத்து, பாதுகாப்பு, கூட்டாட்சி சட்ட முற்படைகள், அதாவது ஃபெடரல் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அமலாக்க அதிகாரிகள் மற்றும் மிலிட்ரி அத்தியாவசிய வேலை செய்பவர்கள் மட்டும்தான் ஊதியம் இல்லாமல் வேலை செய்ய நிர்பந்திக்கப்படுகிறார்கள். இவ்வளவு துறையும் வேலை செய்யணும். கூட்டாட்சி சட்டத்தின் கீழ் அமெரிக்கா ஃபெடரல் லா அண்டர் அரசாங்கம் 2வது திறக்கும் போது அவர்கள் மறுபடி ஊதியத்தை பெறுவாங்க. அவர்களுக்கு ஊதியம் மட்டும் $400 மில்லியன் செலவாகும் என சிபிஓ தெரிவித்திருக்கிறது. அரசாங்க பணி நிறுத்தத்தை நீங்க எவ்வாறு அனுபவிக்கிறீர்கள்? நீங்கள் இப்போது வேலை செய்ய முடியாத ஒரு கூட்டாட்சி ஊழியராக இருந்தாலும் உங்கள் அன்றாட வாழ்க்கையில் மூடப்பட்ட சேவைகளின் விளைவுகளை உணரும் ஒருவராக இருந்தாலும் நாங்கள் உங்களிடம் கேட்க விரும்புகிறோம், நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அமெரிக்க அரசு சொல்லுது. மெடிக்கேர், அமெரிக்காவில் மெடிக்கேர் இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியம் மற்றும் சமூக பாதுகாப்பு சலுகைகள் மாறாமல் உள்ளன. பணம் கொடுத்து தான் ஆகணும். ஏனெனில் அவை வருடாந்திர நிதி செயல்முறைகளுக்கு உட்பட்டவை அல்ல. இது தனித்துவமானது. இருப்பினும் புதிய விண்ணப்பதாரர்கள், தொழிலாளர்கள் விடுப்பில் இருப்பதால் தாமதங்களை எதிர்கொள்ள நேரிடும். இப்ப என்னன்னா, ஏற்கனவே உள்ளவங்களுக்கு அந்த மெடிக்கேர், அவர்களுக்கான சோசியல் செக்யூரிட்டி, மற்ற மாதம் கொடுக்கக்கூடிய அலவன்ஸ் எல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப அதை திருப்பி அவர்கள் அமெரிக்காவில் கதவடைப்பாக இருப்பதால் யாரும் புதுசா அப்ளிகேஷன் போட முடியாது, பணத்தை பெற முடியாது. இதற்கிடையில ட்ரம்ப் நிர்வாகம் பல கூட்டாட்சி ஊழியர்களை பணி நீக்கம் செய்யலாம் என்று பரிந்துரைத்தார். உலகம் முழுவதும் வாலாட்டி கொண்டிருந்த ட்ரம்ப் இப்போ உள்நாட்டிலே ஒரு கேவலமான இழிநிலைக்கு போயிட்டார்.
இரு கட்சிகளுக்கும் இடையான பல மாத அரசியல் போருக்கு பிறகு, டெமோக்ராட்டுக்கு ரிபப்ளிக்கு பிறகு, ஜனநாயக கட்சி டெமோக்ராட் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் பாதுகாப்பு நிதியை கண்டிப்பா எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒபாமா கேர் மானியங்கள் காலாவதி ஆகி போச்சு. இதுதான் இந்த ஒபாமா கொண்டு வந்ததுதான் இந்த ஒபாமா கேர். இதுதான் இப்போ இந்த வருஷம் டிசம்பர்ல முடிகிறதுக்கு முன்பு சாங்ஷன் பண்ணணும். காங்கிரஸால் வழிநடத்தப்பட்ட செலவீனங்கள் ட்ரம்ப் ஒருதலைபட்சமாக நிறுத்தி வைக்க மாட்டார் என்பதற்கான உத்தரவாதங்களையும் அவர்கள் கோரினார்கள். ஆனா ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, அதெல்லாம் முடியாதுன்னால ஏனைய மசோதாக்கள் பில்களை பாஸ் பண்றதுக்கு டெமோக்ராட்ஸ் அனுமதிக்கவில்லை. இதற்கிடையிலே ஜிஓபி தலைவர்கள் தற்காலிகமாக ஒரு பணி நிறுத்தத்தை தடுக்க ஒரு குறுகிய கால மசோதா பற்றி பேசுறதுக்கு அவங்க மறுத்துட்டாங்க. அமெரிக்காவினுடைய கூட்டாட்சி பெடரல் செயல்முறை மூலம் மட்டுமே செலவினை கொள்கையை பற்றி பேச்சுவார்த்தை நடத்த முடியும். அதுதான் அந்த நாட்டினுடைய சட்டம் என்றும் நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதற்கு இடையில அமெரிக்காவினுடைய ஜனநாயக கட்சி தலைவர்கள் அதெல்லாம் போதாது என்று கூறி தாங்கள் எந்த விஷயத்துக்கு முன்னுரிமைகளை சேர்க்க தவறி எந்த ஒரு மசோதாவையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. புரியுதா? ஜனநாயக கட்சியினர் பழியை சுமந்து இறுதியில் சிக்கிக் கொள்வார்கள் என்று நம்புகிறார்கள். இப்ப அடுத்தாக்குல அவங்க மேல இப்ப வெள்ளை மாளிகையினுடைய அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ஜனநாயக கட்சியினர் அதாவது டெமோக்ராட் அரசாங்கத்தை திறந்து வைக்க ஒரு சுத்தமான நிதி மசோதாக்கு ஏன் ஒப்புக்கொள்ள மாட்டாங்க அப்படின்னு இவங்க கேட்கிறாங்க. இப்ப இதுக்கிடையில அமெரிக்காவினுடைய மெடிக்கல்ஸ் மருந்து விலைகள், குழந்தை புற்றுநோய் தொடர்பான 2 சுகாதார பாதுகாப்பு தொடர்பான நிகழ்வுகளை ட்ரம்ப் அரசாங்கம் நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நடத்தியதாக வெள்ளை அதிகாரி குறிப்பிட்டுகிறார். இந்த செனட் ஜனநாயக குழுவினர் 3 உறுப்பினர்கள் செவ்வாய்க்கிழமை இரவு குடியரசு மசோதாவுக்கு வாக்களித்தார்கள். அந்த 3 பேருடைய பேரும் நமக்கு தேவையில்லை, அந்த பேரும் இருக்கிறது. இறுதியாக செனட் பெரும்பான்மை தலைவர், அவர் பேர் ஜான் தூன், ஒரு பணி நிறுத்தத்தின் வழி தொடங்கி ஜனநாயக கட்சியினர் இந்த ஜிஓபி மசோதாவை ஆதரிக்க முடியும் அப்படின்னு அவர் பரிந்துரைக்கு செய்றார். சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இப்ப இந்த மசோதாவை ஆதரிக்காதனால ஜனநாயக கட்சியினருக்குள்ளே விரிசல் இருக்கிறது என்று அவர் சொல்றார். இந்த நிலையை குறித்து மிகவும் அதிருப்தி அடைந்த ஜனநாயக கட்சி உள்ளதாகவும் அவர் சொல்றார். அது அவர் ரிபப்ளிக்கனுடைய ஆள். ஜனநாயக கட்சியினர் அரசாங்கத்தை பிணை கைதிகளாக எடுத்துக்கொள்ளும் போது அவர்களுடன் கொள்கை குறித்த பேச்சுவார்த்தை நடத்த மாட்டேன்னு ஜான் தூன் சொல்லிட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்கா செனட்டினுடைய உயர்மட்ட ஜனநாயகவாதி ஒரு ஜனநாயக கட்சி உள்ளீடு இல்லாத ஒரு மசோதாவுக்கு எதிராக உறுதியாக இருப்பார் என்றும் அவர் சொல்றார். இது இந்தியா மாதிரியான ஒரு பாலிடிக்ஸ். அமெரிக்க ரிபப்ளிக்கனர் அமெரிக்காவை ஒரு பணி நிறுத்தத்துக்குள் தள்ளுகிறார்கள். இரு கட்சிகளும் டெமோக்ராட்டும் ரிபப்ளிக்கும் பேச்சுவார்த்தை நடத்தணும். இது மக்களின் நலனுக்காக நடத்தப்பட வேண்டும். அமெரிக்காவினுடைய ஹெல்த் செக்டார் சேவை மிக மோசமான ஆபத்தில் இருக்கிறது என்று செனட் சிறுபான்மை தலைவர் சக் ஷூமர் டிஎன்ஒய், அதாவது சக் ஷூமர் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் கூறினார். அமெரிக்காவினுடைய ஹெல்த் செக்டார், அமெரிக்காவினுடைய விஷயம் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமெரிக்காவினுடைய இந்த பக்கச்சார்பான மசோதா 2 பேருக்குள்ள மோதல்னால யுஎஸ்னுடைய சுகாதாரத்துறை சேவைகள் இது ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் மிக மோசமான ஆபத்தில் இருப்பதாக செனட் சிறுபான்மை தலைவர் சாக் ஷூமர் நியூயார்க்கில் செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்கிறார். இப்ப ரொம்ப சிக்கலாய் போச்சு. அதனால 2 பேரும் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு சொல்ல வேண்டுகிறார். இது அமெரிக்காவை ஒரு அகலபாதாளத்தில் தள்ளி இருக்கிறது. உலகம் முழுவதும் கிரீன்லாந்து, இந்தியா, அதை போன்று ஈரான், மத்திய கிழக்கு, இன்று எல்லா ரஷ்யா, உக்ரைன், உலகம் முழுவதும் அவர்கள் நேச நாடுகளிடத்திலும் வேடிக்கையும் வினோதமாக விளையாட்டுகளும் செய்து கொண்டிருந்த அமெரிக்காவினுடைய அதிபர் இப்பொழுது சொந்த நாட்டில் பெரும் எதிர்ப்பை சந்தித்து வருகிறார்.
இது டெமோக்ராட்ஸ் சொல்றது மக்கள் நலன் காக்கும் ஒபாமா கேர் ஃபண்டிங் அலாட்டட். இந்தியா மாதிரி தான். அவங்க கொண்டு வந்ததுக்கு நான் ஏன் ஃபண்டு கொடுக்கணும்னு சொல்றாராங்கிறது நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ செனட்ல 5 உறுப்பினர்கள் தேவை. பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். உலகத்தில் மிகப்பெரிய நாடு கதவடைப்பு செய்தது இழிவான ஒரு நிலை. அதை தாண்டி ஒரே ஒரு செய்தி, அமெரிக்கா ஆண்டுக்கு 800 பில்லியன் US டாலரை அவர்கள் 800 பில்லியன் வட்டி கட்டுகிறார்கள். ஒட்டுமொத்த கடன்கள் 36 ட்ரில்லியன், 3700 லட்சம் கோடி என்று சொல்லப்படுகிறது. 36லேருந்து 37. உலகம் முழுவதும் தன்னுடைய வக்கிரம ஆளுமைகளின் மூலம் உலக சமூகங்களை அணு ஆயுதங்களை கொண்டும் இன்னும் பயங்கரமான ஆயுதங்களை கொண்டும் மக்களை அழித்து வருகிற நேரத்தில் இயற்கையாகவே அவர்கள் ஒரு சூழலில் சிக்கியிருக்கிறார்கள். இது எப்படி நடக்க போகிறது? டெமோக்ராட்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஆமிக்கபிள் செட்டில்மெண்ட் 2 பேருக்கும் இடையில ஏற்படுமா? செனட்டில் இழந்த இந்த 5 உறுப்பினர்களை காம்பன்சேட் பண்ணுவதற்கு வேறு வழிகள் இருக்கிறதா என்பதெல்லாம் நம்ம தாமதிச்சு உங்களுக்கு செய்தி தரேன். இப்போ பணியாளர்கள் நாளொன்றுக்கு 7.5 லட்சம் அல்ல, இன்னும் அதிகமான பேரை வெளியேற்றலான்னு சொல்லிட்டாரு. இப்போ நிறைய பேர் அமெரிக்காவில் வேலை இழப்பாக ஆக போகிறார்கள். சம்பளம் கிடைக்காது. புதிதாக அமெரிக்காவுடைய சோசியல் செக்டார் மற்றும் இன்சூரன்ஸுக்கு யாரும் அப்ளிகேஷனை போட முடியாது. ஏன்னா பணிக்கு ஆள் இல்லை. மிக முக்கியமாக விமானத்துறை, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ், மிலிட்ரி, சோசியல் செக்டார்ஸ், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி முக்கியமான விஷயம் மட்டும்தான் அமலில் இருக்கும். அவர்களுக்கும் சம்பளம் கிடையாது. $400 மில்லியன் GOP சொல்கிறது கொடுக்கப்பட வேண்டும். ஆக அமெரிக்காவில் ஒரு பெரிய கன்ஃபேபுலேஷன், டிசென்ட் அமங் த சிட்டிசன், கருத்து மாற்றமும் குழப்பமும் எதிரொலிக்கிறது. நாம் அடுத்து என்ன நடக்கிறதுன்னு சொல்லுவோம். நன்றி.